ஐயா, ஓதிட்டு வர இல்லையே ஓடிதான் வர அப்படியே கேட்டாமண்ணா அஸ்மா எங்க சில்லாம் ஓடி ஓடி வந்தா சில்லாங்க அது ஸ்ரீலங்காவுக்கு ஓடி வந்தாச்சான்னு கேட்டேன். பேஜ் நம்பர் என்ன வந்தீங்க ஸ்கிரீன். ஓ ம். 573. சுரோட பெயர் இப்போ தேனீங்களா இல்ல மணிரத்தல்லா சட்டம். ஓ ஓ, என்ன சட்டம்? அது கஷ்டத்தும் வந்தனால தானே வெள்ளின மோதிர இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன? வேற என்னென்ன தலைப்பு படிச்சுக்கிறீங்க தேடிங்களா போயிட்டு? ஓ பார்த்தேன். ஓ என்னென்ன சட்டங்களுக்கு ஆள் படிச்சீங்க? வல்லினம் மெல்லினம். ம், அவ்வளவுதான். ஓ ஆ? ராட வல்லினம், ராட மெல்லினம், அவ்வளவுதானா? ஓ ஓகே, இப்போ ராட வல்லினமா மெல்லினமா இந்த சுக்குனி வந்துக்குது. தலைப்பொண்டி இல்லையா சுக்குனு? சுக்குன் வந்து என்ன சுக்குன் வந்த? நான் என் தலை நான் பார்த்த வீடியோல நான் அந்த ஒரு வசன மோதம் மட்டும் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததான் பார்த்தேன். வீடியோ அப்படியே பாக்குறேன். வீடியோ பார்க்கணும். ராட தலைப்புகளை பேத்துட்டு ரா படிச்சுக்கிறோம். இதான் ராட ஸ்டார்டிங், இது இப்படி போய் இப்படி வந்திக்கு ரா பார்க்கணும். அப்பதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வல்லினம் மெல்லினம். இப்போ நான் இங்கே வல்லினமா சரி, எப்பெல்லாம் வல்லினம் ஆகுது எப்பெல்லாம் மெல்லினம் ஆகுதுன்றால. வல்லினம் மோதிர வந்து அதுவும் பார்க்கல அப்படியா? இல்ல பார்த்து பார்த்து பார்த்தேன். வல்லினம் மோதிர வந்து ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் வர மட்டும் லம்மத்துன் லம்மத்துன் லம்மத்தைன் வர மட்டும். அப்போ லம்மு மத்து ஃபதஹ் மத் எல்லாம். அது வர மட்டும் மோதிர. ம். மெல்லினம். மெல்லின மெல்லின மோதிர வந்து கஷ்டத்துன் கஷ்டத்தைன் கஷ்டமத்து. இங்கே சுக்கூனி வந்து இது அவ படிக்கலையா அது? படிச்ச. என்ன தலைப்பில் படிச்ச? அதான் கேள்வி. நீ ரெண்டு தான் பார்த்தீங்க, மொத்தம் 4 சட்டம் நீக்கிறாள், நீ ரெண்டு தான் பார்த்துருந்தீங்க. அடுத்த ரெண்டு யார் பார்க்குற? சரி இப்படி ராட சட்டத்தை நீ எத்தனை ஆண்டு படிச்சீங்க? போன வருஷமா இந்த வருஷமா? கிளாஸ் நம்பர் என்ன? நூ 110. கிளாஸ் நம்பர் 110. சும்மாட கிளாஸ் நம்பர் 110. 110ங்கிறது 110ல வந்து அது இதாய் ஸ்டார்ட் இல்ல. 110 வந்து கஷ்ட எண்டிங். கஸ் இது மெல்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ற வீடியோ. மெல்லின ராட மெல்லின வந்து ப்ராக்டிஸ் பண்ற வீடியோ தான் 110. அப்போ 109 என்ன? 180 வந்து மெல்லினம் படிக்கிறது. 108 வல்லினம். வல்லினம் அப்போ ப்ராக்டிஸ் பண்ற. 110ஓட முடியுது அப்படியா ராட சட்டம்? சரியா? தெரியா? நூற்றி இல்ல. பத்தாவது சட்டத்தில் 110வது சட்டத்தில் 10.40, 10வது நிமிடம் 40வது செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது உங்களோட 3வது சட்டம். என்ன 3வது சட்டம்? ராவானது சுக்கூன் பெற்று வரக்கூடிய சட்டம். ஆ விளங்குதா? ஆ ஆ, விளங்கி அது போல் நீங்கள் அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் திருத்துறீங்க, திருத்தி ஓதுறீங்க. சட்டம் அப்படியோ அந்த சப்ஜெக்ட் முடியுது. அப்போ ஏன் பார்க்கல அதை? பார்த்தீங்க அப்படியா? என்ன விட ஆ வருது? எந்த அளவு பார்த்தேன்னு தெரியுங்க? ஏன் அப்ப நானா பார்த்தேன்
பார்த்துட்டு அதில் ஹோம்ஒர்க் தரப்பட்டு அதில் ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க 111வது கிளாஸில். ம். நான் செல்ல போய் வீடு பார்க்கணுமா? நான் வகையரங்கில் நினைக்கணும். ஆ. ஆ திருப்பி அது நிறைய பிழை ஆகுது, எக்கச்சக்கமான புலை வருது. இந்த புலையில காரணமாக 112வது கிளாஸ்லையும் அந்த ஹோம்ஒர்க்கை திருப்பியும் ஓதுறீங்க. திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். திருப்பியும் அந்த ஒர்க் எல்லாம் சரியாகுது. அது 112வது பாடமா போகுது. என்ன விளங்குதா? ஓ. 114வது பாடம். சரியா? ம். உங்களோட 14. தான் பார்த்து கொண்டீங்க. அந்த ஹோம்ஒர்க் ரிப்பீட் பண்ணப்பட்டு அதோட உங்களோட சட்டம் முடியுது. உங்களுக்கு 3வது சட்டத்தோட ராட சட்டம் முடிவெட்டிக்குது. 4வது சட்டம் ஒன்று இல்லை, சத்துக்குள்ள போறீங்க. ஆ. 4. 113வது கிளாஸ். ராட அப்டேட்ல இன்னும் ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு அதை பார்க்க போறோம். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி. அது ஆ. 2024-25 காலப்பகுதியில தான் அந்த சட்டம் புதிதாக அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு படிப்பிக்கப்படலை. என்ன நீங்க படிச்சிருக்கீங்க இது எப்ப? 2024க்கு முன்னுக்கு. ஆ. ம். மதிய ஐஸ்கிரீம் மாறுதா இப்ப? இல்ல. சும்மா இல்லையா? விஷயத்தை தேடி எடுத்துக்கிறோம். ஆ. ரெட்டி மாட்டிக்கொள்ளுங்க. எல்லாம் மறந்து போயிட்டு. வந்துட்டா? லோட் ஆகுது. வந்துட்டேன். என்ன தலைப்பிக்கு? ராவின் விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். ம். இதான் அடுத்த முக்கியமான தலைப்பு. சுப்பூன் செய்யப்பட்ட ராவோடு தொடர்பான சட்டம் இதே. ராக்கு சுப்பூன் வந்தால் ம். என்ற தலைப்புக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு. ஆ. சரியா? ராட விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். ஆ. இதுல முதல்ல 3 விஷயம் இருக்குது. கவனமா கேட்டுக்கொள்ளணும். திருப்பி கேள்வி கேட்கல சிலன் படிப்பிக்கல ஒன்று சொல்லி தர சொல்லணும். சரியா? ஆ. ம். அப்படிதான் இருக்கணும். சரி. முதலாவது, சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வருதல். அப்படி வந்துச்சுதண்டா குறிப்பிட்ட அந்த ராவை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க வல்லினமாகவே ஓதணும். ம். என்ன வல்லினமான எழுத்துண்டா? அடுத்த கேள்வி. ப- பத்தத்துன் பத்தத்தைன் பத்த மத்தன். அது வல்லினமான எழுத்துனா அப்படியா? இல்ல. ஆ, அதுவும் வந்தெழுத்தோல். அந்த அடையாளம் வந்தெழுத்தோல். விலங்குல. பத்த பத்தத்துன் பத்தத்தைன் பத்த மத்தும் லம்மத்துன் லம்மத்தைன் லம்ம மத்தும் அந்த அடையாளம் வந்தெழுத்தோல். சொல்லிக்கிற வல்லினமான எழுத்து. நீங்க இல்ல. அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் வல்லினமான எழுத்து படிக்கல அப்படியா? அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் வல்லினமான எழுத்து ஒன்று படிச்சில்ல அப்படியா? படிச்சிப்பேன். ம். சொல்லுங்க பாப்போம். படிச்ச வல்லினமான எழுத்துக்கள். வல்லினமான எழுத்துடா என்ன முதல்ல சொல்லுங்க பாப்போம். என்ன சாமான்? சோறா, கறியா, மீனா, முட்டையா? அதை சொல்லுங்க. இது இந்த மேல நோக்கி. ம். எத்தனை எழுத்துக்கள்? எல்லாம் படிச்சாச்சு. ஓ. ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு. 7.
ஏழு சொல்லுங்க பாப்போம். خا இல்ல இல்ல. என்ன முதலாவது خا எழுத்து என்ன? ஆவா. خا ஹா. غين கோயின். صاد சுவாத். ضاد ஆ ضاد துவா. طا துவா. قاف ம். قاف ஆஃப். முடிஞ்சா? لا لا லா. வேற. முடிஞ்சா? நினைக்கிறேன். ஆ ஏழு சரியா பொலையா நம்பிக்கைதா? என் டவுட். படிச்சே டவுட் அப்படியா? ஏழும் சரி. இதான் அந்த ஏழு எழுத்துக்களும் சரியா? இந்த ம், வல்லினமான எழுத்துக்கள்ல ஒன்று எது தொடர்ந்து வரணும்? சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வரணும். ஓதிக்கொண்டு வர நேரத்தில் நான் போண்டா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி இந்த சைட்ல இந்த ஓதுறமெண்டா இப்படி நாங்கள் ஓதுவோம். சுக்குன் செய்யப்பட்ட ரா கொண்டு வரணும். அது தொடர்ந்து இங்கனைக்கு வரணும். ம், சரி, இது முதலாவது. ரெண்டாவது கன்செப்ட், சுக்குன் செய்யப்பட்ட ராவுக்கு முன்னால ஹம்சத்துல் வஸ்ல் வாரது. சரியா? இது நான் வந்து உங்களுக்கு சட்டமா படிப்பிக்கல இன்னும். இந்த மாதிரி ஸ்லைட் போட்டு படிப்பிக்கல, பட் சொல்லி தந்துக்கிறேன். எங்க தெரியும் சொல்லி தந்தேன்? எங்க சொல்லி தந்தேன் ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல. சூரத்துல் ஃபஜ்ர் பெறட்டும் பூஜா. ஓதிலே சூரத்துல் ஃபஜ்ர். ஓ, ஓதினா அப்ப பூஜா அடுங்க. ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தூரம் எடுத்துடுமா? ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம் தான் டைம். ஆ, எடுத்துட்டு 28 வசனம். 28. ம். ஓ, எப்படி இந்த வசனத்தை ஓதுறது? ارجعي. அந்த ராவை எப்படி வள்ளி முதல்ல மெல்லி முதல் என்ன ரா அது? வல்லினம் ஏன் வள்ளினம்? അതിന് മുന്ന് കലിഫ് വെച്ചവരனால அலிப்பு. உனக்கு உனக்கு அலிஃப் வச்சோதரனால அலிப்பு வச்சு ஓதணும் இல்லையா? என்ன அலிப்பு அது? என்ன சாமா அது? சொல்லுதல்ல. இந்த இடத்துல ஒன்று மார்க் பண்ணல தானே? ஒன்று மார்க் பண்ணல தானே? அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த இடத்துல
அந்த இடத்துல மார்க் பண்ணிடுவாங்களா? அதுதான் சொல்கிறேன் ஓத போக்கில் ஒன்று மார்க் பண்ணணும் சும்மா சத்தம் போடாம போகணும் இப்போ கேள்வி கேட்டால் மேலே எங்கேயும் முழிக்கிறீங்க. மத்த இடத்துல மார்க் பண்ணிடுவேன், அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிடுவேன். அதுதான் நான் சொல்கிறேன் என்ன மார்க் பண்ணிக்கிற எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அது கேள்வி கேட்டேன் என்ன ஒன்று மார்க் பண்ணல அப்படிதான். அந்த 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 சூறல மத்த பிள்ளைகளை மார்க் பண்ணிடுறேன். நான் பிழை கேட்கல இது பிழை அல்ல. இதில் சட்டம் உண்டு அந்த இடத்துல நான் அந்த இடத்துல வேகப்படுத்திக்கிறேன். இப்ப ரெண்டாவது பகுதி என்னப்ப ஹம்சத்துல் வசூல் வாரது சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால. ஹம்சத்துல் வசூல் என்ற மீனிங் என்னென்றால் சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. அப்படின்னா என்ன குறிப்பிட்ட அந்த ஹம்சாவுக்கு நிரந்தரமான பெர்மனண்டான ஒரு அடையாளம் ஒன்று இருக்காது. எனவே குறிப்பிட்ட சில இடங்கள்ல நாங்க சில அடையாளங்களை கொடுத்து அந்த ஹம்சாவை உச்சரிப்போம். சில போது ம், உச்சரிக்க மாட்டோம். அந்த அலிஃபுக்கு பேர் தான் அல்லது ஹம்சாவுக்கு பேர் தான் ஹம்சத்துல் வசல். ம், மூணாவது ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படுகின்ற போது அதுக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா ஒன்று வாருது. இப்படி வந்துச்சு என்றால் எப்பவும் நாங்கள் என்ன செய்யணும் அதை மெல்லினமாக அவ்வளவுதான். ஓதணும். சரியா? இப்ப பாருங்க ஆ, முதலாவது உதாரணத்தை பாருங்க. இந்த வசனம் ஓதுன ஞாபகம் இருக்குதா? இந்த ஓ, வசனம் ஓதுன எங்க வருது பைபிள்லையா? ஞாபகம் என்ன சூழல் வருது? சரியா? ஆ? அது தெரியா? அது சரியா? கையில என்ன ஓ, சூறா கையில என்ன சூறா எடுத்துக்கிறீங்க இப்ப? சூரத்துல் ஃபஜ்ர். தெரியும் ஃபஜ்ர்ல டக்குன்னு தெரியும். எத்தனை வசனம்? நல்ல விஷயம் அப்படிதான் செய்யணும். ஓ, கண்டுட்டேன் கண்டுட்டேன். 14. பதின் 4. நானா சொன்ன இப்ப தெரியான்னு சொல்லி. என்ன என்ன விஷயம் இப்ப இந்த ராவ எப்படி ஓதணும்? ராக்கு முன்னுக்கு சுக்கும் கஸ்ரத்து நீக்குது எனவே ராவை மெல்லினமா ஓதணும் அப்படியா? ஓ, ம். ஓ, ஓவா இப்ப என்ன தலையை பாக்குறீங்க இப்ப? பெய்திட்டு சூரத் ஃபஜ்ர வீடியோ ஃபுல்லா திருப்பி பார்க்கணுமா? 2 சட்டம் படிக்கிறீங்க ஃபஜ்ருக்குள்ள. தலைப்பு என்னைக்குங்க? ராவின் விதிவிலக்கு சந்தர்ப்பங்க. அதுல முதலா தலைப்பு என்னைக்குது முதலா பாயிண்ட் என்னைக்குது? சுத்தம் செய்யப்பட்ட ராய் தொடர்ந்து வல்லின எழுத்தொன்று இந்த தமிழ் வாசி தெரியாது வரு அப்படியா? நல்ல விஷயம். எழுத்தொன்று வருத எந்த சந்தர்ப்பத்திலும் வல்லினம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன மீனிங் என்ன சொல்லி உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்தும் உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்தும். ஆ, அதுக்கு பிறகு இது சுக்கும் செய்யப்பட்ட ராக்கு பிறகு வல்லின எழுத்து வந்தனால வல்லினம் ஓதனம். ம். எங்க வந்தீங்க என்ன எழுத்து வந்தீங்க சொல்லுங்க உதாரணத்தை வச்சு. சாத். ம். விலையிட்ட முதலாது. ஆ, இப்ப ரெண்டாவதுக்கு வாங்க. ரெண்டாவது வசனம் மோதிக்குதா? ரெண்டாவது அந்த உதாரணம் இதுக்கு முன்னால ஓதிக்கிறா. நினைக்கிறேன். ஆ? நினைக்கிறேன். என்ன நினைக்கிற ஓதலண்டா? ஓதிரண்டு. எங்க வருது?
இது சூரத்துல் ஃபஜ்ர்ல எத்தனை வசனம்? இது 27. ம் 27. யா ஐயத்துஹன் நப்சுல் முத்தும இன்ன அப்படியா? 28. ஆ என்ன விஷயம் விளங்க சொல்லுங்க. எங்க வந்தீங்க ஹம்சத்துல எங்க வந்தீங்க? இது தொடங்குதுல ம் தொடக்கம். ருச்சி ம். ருச்சியோய் ரா ராவ வல்லினமாவதனுமேண்ட அங்கே ஹம்சத்துல் வசு வந்திரனால வந்திக்கிறதால இப்ப நீங்க ஓதுன வசனம் என்ன? சூரா என்ன சூரா? சூரத்துல் ஃபஜ்ர். இப்ப சுரத்தை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் கிளாஸ்ல. ஆ சூரத்துல் ஜின். அங்க போய் பாருங்க. ஹம்சத்துல வசனம் சொல்லி. இருபத்தெட்டாவது வசனம். என்ன வருதா? என்ன சரி. ஓ என்ன வந்து விளம்பரத்துங்க. இல்லா மனிர் இல்லா மனிர் தொதார ம் சுக்கும் செய்யப்பட்ட ராக்கு ஹம்ச ஹம்சத்துல் வசுக்கு பிறகு சுக்கும் செய்யப்பட்ட ரா வந்ததுனால வல்லினமாவதனம். புரிஞ்சப்பட்ட ரா ராகு. பின்னுக்கு ஹம்சத்துல் வசூல் வந்ததுனால முன்னுக்கு ம் வந்து சிலன்னு திருப்பி விளம்பரத்துலடா. ம் மூணாவது சொல்லிக்குது. ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படும் போது அதுக்கு முன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துடணும் என்று சொல்லி. இப்ப இதில் நிப்பாட்ட போறீங்க. எப்ப நிப்பாட்டுறது? ஹயர் ஹையோர். அப்படியா? ஏன் ஹையோர் வழியில நிப்பாட்டணும்? ஏண்டா அதுக்கு ராக்கு முன்னுக்கு சுக்கும் செய்யப்பட்ட யா வந்தீரு. அதுக்கு முன்னுக்கு பார்த்தா துணிக்கு அப்படியா? இல்ல என்ன ஏன் கஷ்டம்? ஆ? ஏண்டா ராவ ராவ நிப்பாற்ற சுக்கும் செய்யப்பட்டு நிப்பாட்டுறதுனால அதுக்கு முன்னுக்கு சுக்கும் செய்யப்பட்ட யா வந்ததுனால மெல்லின. அதுக்கு முன்னுக்கு பார்த்தா துணிக்குது. ஆனா சொல்லுங்க ஆனா. ஆனாக்கு பின்னுக்கு யா வந்தீர சுக்கும் செய்யப்பட்ட ஆ சுக்குன் செய்யப்பட்ட யா வந்து ராக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறோம் என்றால் எப்பயும் நாங்க வல்லினமா நிப்பாட்டணும் அப்படிதானே? மெல்லினமா. ம் இப்ப அடுத்த கிளாஸ்ல கேள்வி நேரம் படிப்பிக்கல தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லணும் சரியா? இல்ல ம் சரிதானே? ஓ ம் ரெடி ஆயிட்டு வாங்க. நிறைய கேள்வி வைப்பேனா? சரி.